the value of k for which the pair of equations kx minus y equal to 2, 6x minus 2y equal to 3 as unique solution. சரியா? நம்ம 3 criteria இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். unique solutionனா என்ன வரணும்? a1 by a2 is not equal to b1 by b2. இது ஒரு criteria. அதுக்கப்புறம் infinite solution அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சொல்யூஷன், நிறைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கிறது. இன்ஃபைனைட் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணணும்? a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. ஓகேவா? now no solution. சரியா? no solutionக்கு that is they are parallel lines. no solutionக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா a1 by a2 is equal to b1 by b2 which is not equal to c1 by c2. இது யூனிக் சொல்யூஷன்னா என்னது? ரெண்டு லைன் அப்படியே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணி வர்றது. இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்னா என்னது? அதாவது கோயின்சிடென்ட் லைன். இப்போ ஒரு லைன் இருக்குன்னா இதுக்கு மேலேயே இன்னொரு லைன், இதுக்கு மேலேயே இன்னொரு லைன், நிறைய லைன் ஒரே லைன்ல வர்றது தான் கோயின்சிடென்ட் லைன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். நோ சொல்யூஷனுக்கு என்ன பாருங்க? நோ சொல்யூஷன்னா ரெண்டு பேரலல் லைன்ஸ், ரெண்டுமே மீட்டே ஆகாது, எங்கேயுமே சொல்யூஷனே நமக்கு கிடையாது. சரியா? ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும், நிறைய பாயிண்ட்ல மீட் ஆகும், மீட்டே ஆகாது. இதுதான் கிரைட்டீரியா. இப்போ யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? எந்த கிரைட்டீரியா? a1 by a2 is not equal to b1 by b2. இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்? ax plus by plus c equal to 0. இந்த ஃபார்மேட்ல நம்ம ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? kx minus y, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தா -2 equal to 0. இங்க என்ன பண்றோம்? 6x minus 2y minus 3 equal to 0. இங்க நமக்கு a1 a2 b1 b2 மட்டும் போதும். சரியா? a1 equal to என்னது பாத்தீங்கன்னா coefficient of x தான் a1. அப்போ k. a2 என்னது? coefficient of x is 6. ஓகேவா? நெக்ஸ்ட் b1 என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்ப இங்க என்னது? 1y. 0y போட்டுறக்கூடாது. சரியா? y மட்டும் இருந்ததுன்னா ஒரு 1y அர்த்தம், 0 கிடையாது. இங்க எதுவுமே நம்பர் இல்ல, 0 போடணும்னு போடக்கூடாது. 1y. அப்போ இங்க என்ன இருக்கு? -1. இங்க என்ன இருக்கு? b2 என்ன இருக்கு? -2. இப்போ நம்மளுடைய கிரைட்டீரியா என்னது? a1 by a2 is not equal to b1 by b2. அப்படின்னா என்னது? a1 என்னது? k by 6 is not equal to -1 by -2. இப்போ minus minus cancel பண்ணுங்க. k will not be equal to இந்த 6 வந்தா 6 by 2. இப்போ என்ன வரும்? 3. That is k is not equal to 3. எங்க இருக்க ஆப்ஷன் k வந்து 3க்கு மட்டும் தான் ஈக்குவலா இருக்காது. வேற எந்த நம்பர் வேணா இருக்கலாம். கிளியரா? 5 1 2 3 4 8 தி இன்ஃபைனைட் நம்பர் 1000 10,000 எது வேணா இருக்கலாம். அது 3 மட்டும் இருக்காது. அதுதான் நமக்கு ஆன்சர். கிளியர்?